நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் நார்மலாக இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது பசங்களை செலக்ட் பண்ணி வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பேசிக்காக ட்ராயிங்கே அப்படிங்கிறது வந்து அது தெரிய மாட்டேங்குது சார். ஸோ அதை வந்து இப்போது சிலபஸ் எதாவது ரிவைஸ் பண்ணணுமாங்க சார்? அல்லது சிலபஸில் வந்து இப்போ கரண்ட்டு ட்ரெண்டுக்கு என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்கணுமோ அது வருதாங்க சார்? என்ன அந்த சிலபஸ் வந்து என்ன மாதிரி இருக்குதுங்க சார் அது? சார் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்து ட்ராயிங்க்கு அப்படின்னா வந்து நம்ம 2 சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் தான் மெக்கானிக்கலில் சிலபஸில் வச்சுருக்கோம். சரிங்க சார். அப்போ அதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இண்டஸ்ட்ரிக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, அந்தளவுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க சார். சரிங்க சார். பட் இண்டஸ்ட்ரியில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு டிராயிங் கொடுத்தா அதை ரீட் பண்ண தெரியணும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஆமாங்க சார். அந்த அளவுக்குலாம் ஜிடிஎன்டி தெரியணுங்க. ஆமாங்க சார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கன்வர்ஷன் யூனிட் கன்வர்ஷன்ஸ் பண்ண தெரியும் சார். அதெல்லாம் நாங்கள் ஃபண்டமெண்டலில் பண்ணிடுறோம். பேசிக்ஸ் கன்வர்ஷன்ஸ் அதெல்லாமே சொல்லி கொடுத்துறோம். சரிங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியில் அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராயிங்கில் சொல்லி தரதில்லை. சரிங்க சார். ஸோ அந்த ஜிடிஎன்டி, அந்த டிராயிங் ரீடிங் இது எல்லாமே வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து அகாடமிக்ஸ் கூட டைப் வச்சு நீங்கள் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா சரி, அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ மெக் டிசைன் கன்சல்டன்சிங்க சார், இது வந்து ஒரு ஆர்என்டி சென்டர் தாங்க சார். ஒரு கம்ப்ளீட் வந்து ஆர்என்டி ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறாங்க சார். ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராகவோ அல்லது ஒரு ஆர்என்டி இன்ஜினியராகவோ போகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கணும் சார். ஒரு ரிசர்ச்சு, ஒரு டிசைன் சைடு அப்படிங்கிற ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்என்டி இன்ஜினியராக நம்ம ஆக முடியும் சார். இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் தாங்க சார், நம்ம டிராயிங் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிடிஎன்டி மாதிரி முக்கியமான கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ண தெரியணும், அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சார். ஸோ இதில் நார்மலாக வந்து எல்லாருமே இன்றைக்கி சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும் ஆர்என்டி இன்ஜினியராக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க சார். அதை எப்படிங்க சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் ஆர்என்டி இன்ஜினியரிங் அந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். சரி, இண்டஸ்ட்ரியோட பர்பஸ், அவங்களோட டிராயிங்கெல்லாம் ரீட் பண்ண தெரியணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்கில் தேவைப்படுது. சரி, அடிஷ்னல் சப்போர்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி தேவைப்படுதுங்க. இப்போ எங்களுதே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கோர் சிலபஸில் நாங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். சரி, அப்பார்ட் ஃப்ரம் த ஒன் கிரெடிட் கோர்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு 6 நம்பர் ஆஃப் ஒன் கிரெடிட் கோர்சஸ் அது வந்து பண்ணுறோம். அதில் வந்து 4 கோர்சஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் பண்ணுறோம். அதில் ஒரு கோர்ஸ் வந்து GD&T. So that is also from the industry. ஒன்று வந்து டிசைன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுவும் அந்த டிசைன் போர்ஷன் அது நீங்கள். இன்னொரு இது வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இமேஜிங் NDT-ல. ஸோ இந்த 3 வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கிறோம். ரிமைனிங் வந்து நாங்கள் டிபார்ட்மெண்ட் லெவலில் நாங்களே ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார். இன்னொரு வேர்டு சொல்லியிருந்தீங்க சார், அட்வான்ஸ்டு லெவல் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது என்னென்னாங்க சார், இப்போ வந்து FEA அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்குதுங்க சார். ஏன்னா FEA அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ்ட்டுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட்டுங்க சார். அதை வந்து அட்லீஸ்ட்டு சிலபஸில் ரிமூவ் பண்ணாமல் அதை வந்து எலெக்டிவாவது வச்சு அதை ஒரு மேண்டேட்ரி சப்ஜெக்டாக கொண்டு வந்தால் பெட்டராக இருக்குங்க சார். ஸோ ஆஸ் அ காலேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு சஜஷனாக வைக்கிறேங்க சார். ரெண்டாவது, இப்போ FEAலையும் வந்து 1 கிரெடிட் கோர்சஸ் பண்ணலாம் சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, FEAனுடைய ஃபண்டமெண்டல் வந்து இன்டகிரேட்டட் வித் FEM சாஃப்ட்வேர். அப்போ அது ஒரு கோர்ஸாக வரும்போது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆர்என்டி இன்ஜினியராக போயிட்டு ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து FEA சாஃப்ட்வேர் தெரியுமா, அனலைஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எதிர்பார்க்குறாங்க, அது கேட்குறாங்க. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடட் பாயிண்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்குங்க சார். அப்போ அதில் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படிங்க சார் அதை பார்க்குது அகாடமிக்? சார் இப்போ நீங்கள் சொல்கிறது 100% ரைட் சார். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ பேசிக்காகவே ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட்டில் சரி, சேலரி ஹையஸ்ட் பேக்கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா R&Dயில் போகிறவங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்குது. அந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் சாஃப்ட்வேர் போக அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ டேரெக்டாக அவங்களுக்கு வந்து ஹை பேக்கேஜில் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகலாம். சரி, அது நாங்கள் சொல்லித்தரதுல வந்து கொஞ்சம்
எங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷன் நாங்கள் வந்து பேசிக்காக AutoCAD, SolidWorks அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் மாடலிங் சாஃப்ட்வேர் ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் தான் சொல்லி தருவோம். தட் டூ ஒரு 30 hours டியூரேஷனில் தான் எங்களால் பண்ண முடியும். ஓகே ஓகே. அவங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஈவன் இந்த சாஃப்ட்வேர் ஆல்சோ அவ்வளோதான் பண்ண முடியும். சரி. அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் அதில் ஏதாவது 1 credit கோர்ஸோ இல்லை சம் அதர் ட்ரைனிங் ப்ரோக்ராமோ பண்ண முடியும் சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து FEA 1 credit கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து FEAக்கு தேவையான இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இந்த கண்டென்ட் பர்டிகுலராக டிசைனுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தாங்க சார் அது ரியாலிட்டிக்கு அப்ளை பண்ணுற போது FEAவோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அதை இன்டகிரேட் பண்ணி இதோட ஃபைனல் அவுட்புட் தாங்க சார் சயின்டிஃபிக் அப்ரோச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படி இந்த கால்குலேஷன்ஸில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை வந்து வி கேன் வேலிடேட் வித் FEM சாஃப்ட்வேர். ஸோ இதுதாங்க சார் ஒரு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குதுங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு இதை ஒரு சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலராக கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் ஹையஸ்ட் சேலரி வந்து டிசைன்லேயும் சரி அல்லது CAE அனாலிசிஸ்லேயும் சரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் சார். அது சரி. இதில் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா சார், சரிங்க, சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேரோட ட்ரைனிங் ஃபீ அதிகமாக இருக்குது. சரி, கொஞ்சம் ஜென்ரலாகவே வந்து எந்த சாஃப்ட்வேர் போனாலுமே மினிமம் சம் அமௌண்ட்டே வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் பே பண்ண வேண்டியது. சரிங்க சார். ஓகே ஓகே. அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக காட்டுறாங்க. சரி, ஏன்னா புரியுது. அந்த ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார், சரி, நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு 100 hours அந்த மாதிரி இல்லாமல் சரி, ஏதோ ஒரு 30 hours இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி ஓகே ஒரு 30 hours 40 hours வச்சுட்டு அதுக்கு தகுந்த ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா, சரிங்க சார், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க சார். இன்னும் ஏன்னா R&Dயில் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. சரிங்க சார். நான் ஆக்சுவலாக நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசினேன், அலுமினி ஸ்டூடெண்ட்டு. அவர் ப்ரொடக்ஷனில் இருக்காரு. ஓகே சார். ஓகே. அவர் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்லேருந்து R&Dக்கு சுவிட்ச் ஓவர் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஓ வெரி குட். ஓகே ஓகே சார். அவர் என்ன சஜஷன் கேட்குறாரு. சரிங்க சார். அப்போ வந்து நான் இதே சஜஷன் தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். சரி. அந்த மாதிரி R&Dயில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கோர்ஸ் ஃபீ வந்து அதிகம் சார். இது வந்து ஃப்ராங்காக சொல்லியிருந்தேங்க. சரிங்க சார். எல்லா எந்த இன்ஸ்டியூஷன் போனாலுமே வந்து கோர்ஸ் ஃபீ கொஞ்சம் ஹையராக இருக்குது. அதான் அதுக்கு அந்த மாதிரி மாடியூலை ஃப்ரேம் பண்ணி சரிங்க சார் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி ஓகே குயிக்காகவும் இருக்கணும், சரிங்க சார் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கணும். இப்போ நாங்கள் இதில் மெக் டிசைனை பொறுத்தளவுக்கு இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க சார், இப்போ டிசைன் தனியாகவும் CAE அனலைசிஸ் தனியாகவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ வந்து ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டிராஃப்ட்ஸ்மேனாவோ அல்லது வந்து ஒரு இனிஷியலாக பேசிக் லெவல் ட்ராயிங்ஸ் போடுறதுக்கோ என்ட்ரு ஆகுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் அண்ட் டெல்லிங். ஸோ இந்த 2 செக்டரில் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் சார். இப்போ ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா நாமினலாக தான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தாங்க சார் ஸ்ப்ளிட் அப். இந்த கோர்ஸ்னால் மினிமம் ஃபீஸ், அடுத்த கோர்ஸ்னால் அதுலேருந்து இதில் ஹையர் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 to 10% தான் ரைஸ் ஆகும் சார். எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அடிஷனல் இப்போ சில பேர் வந்து கேட்குறாங்க சார் எனக்கு வந்து சாலிட்வொர்க்ஸ் அண்டு கிரியோ வேணும் அல்லது சாலிட்வொர்க்ஸ் அண்டு கேட்டியா வேணும் அப்படின்னு அடிஷனல் சாஃப்ட்வேர் கேட்குறது அந்த அடிஷனல் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தாங்க சார் நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ண முடியும். அதர்வைஸ் நாமினல் ஃபீஸ் தாங்க சார் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது CAE சைடில் போனீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க சார், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோடைய பேசிக்ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுடைய ஃபண்டமெண்டலோ அது கூடவே வந்து FEA தியரட்டிக்கல் கான்செப்டையும் அப்ளிகபிள் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் சேர்த்து இன்டகிரேட்டடாக தான் நம்ம கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கொண்டு வரோம் சார். இது ஒரு கேஸ் 1. கேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சால்வ் பண்ண விஷயத்தை வந்து எப்படி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி அதை ரிசல்ட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறது கேஸ் 2 சார். இதை 2ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோங்க சார். 2க்கும் தனித்தனி பேரபிள் சார்ஜஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அப்படி வரும்போது என்னென்னா இதில் 2 வச்சுருக்கேங்க சார். ஒன்று வந்து ஆன்சர் ஸ்ட்ரக்சரலாகவும் இன்னொன்று வந்து CFD அனலைசிஸாகவும் கொண்டு வந்திருக்கோங்க சார். மற்ற இடங்கள் இருக்க மாதிரி வெறும் டூல் மட்டும் நம்ம பண்ணுறது இல்லைங்க சார். ஏன்னா வெறும் டூல் படித்தாங்கன்னா அது எப்பவும் ஒரு பாயிண்ட் நான் சரி இன்னொன்று, ஏன்னா நிறைய நம்ம அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
நிறையா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வந்து டூல் யூசேஜ் சொல்லி தர்றாங்க. பட் அந்த கான்செப்ட்ஸ் தனியாக இருக்குது தெரியும், டூல் தனியாக இருக்குது. சரி, அது ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணியே சொல்லி தரது இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். கரெக்ட். ஆக்சுவலாக இங்கேங்க சார் நம்ம மெக் டிசைனை பொறுத்தளவுக்கு முழுக்க அதனால தான் சார் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து R&D சென்டர், நாட் அ ட்ரைனிங் சென்டர். ஏன் R&D சென்டர் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படித்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக கன்வெர்ட் பண்ணி, விச் மீன் தட் சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். இதை சொல்லி கொடுத்துட்டு தாங்க சார் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளேயே போவோம். சாஃப்ட்வேர் எப்பவுமே எண்ட் யூஸ் தான், கடைசியாக தான் நாங்கள் அதை இன்டகிரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். டெஃபினட்டாக சார், அதுதான். ஷியோர் சார். இது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க சார். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இஷ்யூஸ் மொத்தம் 2 தான். ஓகே. ஒன்று ஃபீ, ரைட், ஃபீ. ரெண்டாவது வந்து இன்டகிரேஷன். ஓகே சார். இது 2 தான் ப்ராப்ளம். கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி கொடுக்க முடியும் சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.